ஓகே, ஸோ இன்னைக்கு நான் என்ன டீச் பண்ண போறேன்னா, பைத்தானில் வந்து எப்படி பைத்தானுக்கும் டேட்டாபேஸுக்கும் என்ன சம்மந்தம், அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, பைத்தானில் எப்படி இதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேபிள் ஒன்று நீங்கள் அது நேற்று யூஸ் பண்ணதே நான் வச்சுக்கலாம். ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ மற்றபடி நம்ம எல்லாமே பைத்தான்ல இருந்து எப்படி நம்ம டேட்டாவை யூசர் கிட்ட இருந்து வாங்கி பைத்தான் மூலியமா எப்படி டேட்டாபேஸுக்கு சென்ட் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேவா கைஸ்? புரியுதுல உங்களுக்கு நான் என்ன டீச் பண்ண போறேன்னு? புரியுதுல கைஸ்? புரியுது. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த MySQL-ஐயும் பைத்தானையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் விஎஸ் கோடில் உங்கள் பைத்தான் கோடையும் இதையும் ஓப்பன் பண்ணுங்க. ரிப்போர்ட் பக்குன்னு வருது. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓபன் ஓகே, நேற்று நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்னா, எங்களோட இது எனக்கு ஸோ செப்டம்பர் 7 டிபி அதில் டேபிள் இருக்கா? ஓகே, இதுதான் நேற்று நம்ம பார்த்தது, ரைட்? ஓகே, சும்மா ஒரு 2 டேட்டா மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த டேபிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் விஎஸ் கோடில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இருங்க நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் உங்கள் டெர்மினல் போய்க்கோங்க. டெர்மினல் தெரியுங்களா? டெர்மினல், நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜ் வந்து என்னன்னா, பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஓகேவா, MySQL கனெக்டர் பைத்தான். ஓகே, கனெக்டர் ஸ்பெல்லிங் தப்பு நினைக்கிறேன். கனெக்டர் CONNECTOR கனெக்டர் பைத்தான். இந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஆக்சுவலாக. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் MySQL கனெக்டர் பைத்தான். இதை கொடுத்து என்டர் அமுக்குங்க. டவுன்லோட் ஆகுதா? ஓகே, உங்களுக்கு ஸ்வேதா? ஓகே, குட். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுதான் அந்த பேக்கேஜ், பைத்தானையும் MySQL கனெக்ட் பண்ணுற பேக்கேஜ். இப்போ நீங்கள் உங்களோட கோட் எழுதணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட், இது ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இம்போர்ட் MySQL.connector அப்படிங்கிற இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாதான் இது உங்களுக்கு எடுக்கும். இல்லைனா இதுவே இது வந்து எல்லோ கலரில் மார்க் காட்டும், கீழே அண்டர்ஸ்கோர் மட்டும் காட்டும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இது சப்போர்ட் ஆகாது அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் mydb ஈக்குவல் டு, இது வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற அந்த வேரியபிள்ஸ், அதனால் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. MySQL.connector.connect. ஓகே, ஸோ ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் நமக்கு என்டர் அமைக்கிக்கோங்க. ஓகே, இதில் தான் ஃபர்ஸ்ட் உங்கள் ஹோஸ்ட் நேம், ஹோஸ்ட் ஈக்குவல் டு, நேற்று நீங்கள் இந்த இதெல்லாம் டபுள் கிளிக் பண்ணுவீங்க தெரியுமா, வெளியில் வந்தால் அந்த இது போட்டிருக்கோம். ஆக்சுவலாக லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டிருக்கோம். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுறப்ப நான் சொல்லியிருப்பேன், லோக்கல் ஹோஸ்ட்டு கமா யூசர் வந்து ரூட்டு, நீங்களே ரூட்டுன்னு தான் கொடுக்கணும். அதாவது இந்த பார்த்தனா தெரியும், இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும்ல, அப்போயே அதை ரூட்டுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ரூட்டுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணணும், உங்களோட பாஸ்வேர்டு.
உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் நான் வந்து ஈஸியாக கொடுக்க சொன்னேன். 1 2 3 4 5 இதில் நீங்கள் தப்பாக இருந்தால் எடுக்காது. ஓகேவா? இப்போ நீங்கள் பிரிண்ட்டு மை டிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் அந்த ஒரு லைன் காட்டும், அந்த ஒரு இன்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த மாட்டம் உங்களுக்கு வரணும். MySQL கனெக்டர் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்னு வந்துச்சுன்னா உங்களோட பைத்தான் கோடும் MySQL கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பண்ணுங்க பார்ப்போம். இதே மாட்டம் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. இந்த கோடை நோட் பண்ணுங்க. வருதா கைஸ்? வருது. எனக்கு வந்திருக்க மேடம் வந்திருக்கா கீழே? ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வருது சேம். ஓகே, யா குட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து MySQLும் பைத்தானும் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா இதுக்கப்புறம் உங்கள் டேட்டா பேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களோட டேட்டா பேஸை இதில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இருங்க நான் செக் பண்ணுறேன். ஓகே, எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. டேட்டா பேஸ் ஈக்குவல் டு உங்களோட டேட்டா பேஸ் நேம் என்ன? உங்களோட VS கோடில் சாரி ஒர்க் பெஞ்சில் இருக்கும். செப்டம்பர் 7_DB இதை கரெக்டாக கொடுக்கணும். செப்டம்பர் 7_DB. ஓகே, இப்படி தான் உங்கள் டேட்டா பேஸை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பியும் அதே தான் வரணும். ஓகேவா? அப்போ நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? இது கொஞ்சம் கொடுங்க பார்ப்போம். கொடுத்துட்டு ஒரு ரன் பண்ணி பாருங்க. ஓகே வருதா? வருது. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, குட். இப்பதான் ஒரு மெயின் கோடே எழுத போறோம். என்ன கோடுனா கனெக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் லைன் அப்படிங்குவாங்க. ஓகே, அதாவது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை. இது என்ன கான்செப்ட்னா இப்போ நம்ம வீட்டு மேலே அந்த சின்டாக்ஸ் இருக்கும்.
கீழே வந்து இப்போ ஒரு ஒரு கிச்சனில் ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பை திருவுனா தண்ணி வரும். எங்கேருந்து வரும்? அந்த கிச்சன் அந்த மேலே இருக்க சின்டெக்ஸ்லேருந்து தண்ணி வரும். கரெக்டா? சப்போஸ் இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஓகே, அந்த மாதிரி மனசு வச்சுக்கோங்க. அந்த பைப்பு தான் வந்து இப்போ நான் எழுத போகிற லைன். புரியுதா கைஸ்? ஸோ அப்போ இங்கே நான் ஏதாவது ஒரு கோடிங், நான் ஒரு டேட்டாவை நான் வாங்குறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒர்க் பெஞ்சுக்கு நான் எப்படி அனுப்புவேன்? அந்த பைப் லைன் மூலியமாக தான் நான் அனுப்புவேன். அந்த பைப் லைனை தான் இங்கே வந்து கர்ஸ், அதாவது இப்படி சொல்லுவாங்க, மை கர்சர். இந்த இது வந்து ஒரு வேரியபிள், நீங்கள் என்ன வேரியபிள்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் மை கர்சருங்கிறது அந்த ப்ரொஃபஷனல் நேமு. மை கர்சர் ஈக்குவல் டு எந்த டேட்டா பேஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி, எங்கே உங்களோட கனெக்ஷன் லைன் இருக்குது, மை டிபியில் தான் உங்கள் என்டையர் டேட்டா அந்த மைஸ்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ மை டிபி டாட் ஓகே கர்சருங்கிற இந்த மெத்தடை போடணும். புரியுதா? இதுக்கு பேர் தான் கனெக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லைன் தான். இந்த லைனில் வந்து இந்த மைக்கர்சரோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லைனை யூஸ் பண்ணி தான் உங்களோட டேட்டாவை நீங்கள் அங்கே அனுப்ப போகிறீங்க. ஓகே, எப்படி அனுப்பலாம்? ஆல்ரெடி எங்கிட்ட டேபிள் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, டேபிள் இருக்குது, அதில் காலம்ஸ் இருக்குது. அதை எப்படி நான் அனுப்புவேன் அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு ஒரு எஸ்கியூஎல் குறி இதுக்குள்ளே போடணும். எஸ்கியூஎல்னு போட்டுக்கோங்க. எஸ்கியூஎல் ஈக்குவல் டு ஓகே ரவுண்ட் ப்ராக்கெட்டில் சாரி டபுள் குவாட்ஸில் இன்சர்ட் இன்டோ அந்த எஸ்கியூஎல் குறி இதுக்குள்ளே தான் போடணும். இன்சர்ட் இன்டோ டேபிள் நேம் என்னது? பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ். அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது? ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, அப்புறம் ஏஜ் இருக்குது. கரெக்டாக 3 5 இருக்கா? ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், ஏஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் வேல்யூஸ். இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஓகே நீங்கள் பர்சன்டேஜ் டி கொடுக்கணும். சரி, எஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா எத்தனை காலம் இருக்கோ அந்த எஸ் கொடுக்கணும். ஓகே, இது எதுக்காகனா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இதுக்கு இந்த எஸ் எடுத்துக்கும். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே வேல்யூ கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் கீழே கொடுப்பேன். இருங்க, நான் காட்டுறேன். இப்போ எத்தனை காலம் நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்களோ இப்படி கொடுக்கணும். ப்ரோக்ராமிங்கில் 5 கொடுத்துறேன்னா 5 காலத்துக்கு 5 இருக்கா? சரி, அப்போ நான் வேல்யூ எங்கே தாங்க கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் வெளியில் தனியாக வேல்னா கூட வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்கிக்கோங்க. எப்படி நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்குவீங்க? எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஐடி ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் ஐடி. நான் ஐடியை கொடுத்துருவேன். ஓகேவா? அப்புறம் வேல்யூ அடுத்து வந்து என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், அதை நான் கொடுத்துருவேன். அடுத்து லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் லாஸ்ட் நேம், அதை நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் அட்ரஸ் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் அட்ரஸ், அதை வாங்கிக்குவேன். அப்புறம் வேற என்ன? ஏஜ் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் ஏஜ் வாங்கிக்குவேன். அப்போ இந்த எல்லாத்தையும் நான் வாங்கி நான் என்ன பண்ணுவேன்? இந்த வேல்யூவில் நான் பாஸ் பண்ணுவேன். எப்படி பாஸ் பண்ணுவேன்னா, ரவுண்ட் ப்ராக்கெட்டில் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஐடியை பாஸ் பண்ணுங்க. இந்த ஐடி இந்த ஸ்பேஸில் இருக்க ஃபஸ்ட்டு எஸ்ஸில் போய் உட்காந்துரும். ஓகே, அடுத்து என்னது? இங்கே ஃபர்ஸ்ட் நேம் வாங்கியிருக்கீங்கல்ல அது, அடுத்து லாஸ்ட் நேமு, அட்ரஸ்ஸு, அடுத்து ஏஜ். புரியுதா? சரி, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் லைன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எஸ்கியூஎல் கொரி நான் எழுதுறதுக்காக தனியாக எஸ்கியூஎல்னு வச்சுருக்கேன். என்னோட டேட்டா வந்து இந்த வேல்யூக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த எஸ்கியூலையும் இந்த வேல்யூவையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதை நான் எங்கே கனெக்ட் பண்ணுவேன்? இந்த கனெக்ஷன் லைனுக்கு நான் பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதாவது மை கர்சருங்கிற அந்த கனெக்ஷன் லைனு டாட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டுக்குள்ள உன்னோட எஸ்கியூஎல் கொரி எஸ்கியூலையும் அந்த வேல்யூ இருக்கிற வேல்யூங்கிற வேரியபிளையும் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். புரியுதா கைஸ்? கனெக்ட் பண்ணிட்டு எதில் போய் சேவ் ஆகணும்? உங்கள் டேட்டா பேஸ் என்னது? மை டிபி தானே உங்கள் டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிருக்கு. டாட் கமிட் அப்படின்னு கொடுப்பேன். அங்கே கமிட்னா சேவ்னு அர்த்தம். ஓகே, டு சேவ் டேட்டா பேஸ் அப்படின்னு அர்த்தம். டு சேவ் டேட்டா பேஸ் அப்படின்னு அர்த்தம். கமிட் ஆயிரும். கமிட் ஆனதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பிரிண்டில் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அப்போ தானே உங்களுக்கு தெரியும் கீழே டேட்டா அங்கே சேவாக இருக்கா இல்லையான்ட்டு. புரியுதா கைஸ்? ஓகே, இதுதான் லாஜிக்கு. புரியுதுல? அப்போ இந்த கனெக்ஷன் லைன் மூலியமா உங்களோட இந்த கோடு தான் இட்ஸ் வெரி எக்ஸிக்யூட் கோடு தான் இட்ஸ் வெரி அது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸிக்யூட் கோடு வந்து அங்கே அது பாஸ் ஆகும். அந்த மைக்கர்சர் அந்த கனெக்ஷன் லைன் மூலியமா உங்கள் டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இது கமிட் வந்து சேவ் பண்ணும்.
ஓகே, சேவ் ஆயிரும். இல்லைன்னா வெறும் போய் சும்மா இடத்துக்கு தான் போகும். இது கமிட் கொடுத்தா தான் சேவ் ஆகும். சேவ் ஆயிட்டு டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். புரியுதா? இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். என்ன கேக்குது? என்டர் யுவர் ஐடி கேக்குதா? உன்னோட ஐடி என்ன? நான் வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். ஓகே, என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஸ்வேதா அப்படின்னு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் வந்து ஸ்வேதா சும்மா ஆறுன்னு கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து திருச்சி அப்படின்னு கொடுக்குறேன். ஏஜ் வந்து ஒரு 28 கொடுக்குறேன். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா? ஓகே, இப்போ போயிட்டு நீங்கள் இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. ஓகே, உங்கள் டேட்டா இங்கே வந்திருக்கா? ஸ்வேதா ஆர் திருச்சி 28ன்னு. புரியுதா கைஸ்? திருப்ப அடுத்து ரன் பண்ணுங்க. இங்கே பாருங்க, என்டர் யுவர் ஐடி கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் காயத்ரி. ஓகே, லாஸ்ட் நேம் வந்து சும்மா நான் ஜீன் கொடுக்குறேன். என்டர் யுவர் அட்ரஸ் வந்து இப்போ சென்னைன்னு கொடுக்குறேன். ஏஜ் வந்து ஒரு 29 கொடுக்குறேன். ஓகே, டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பாருங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. உங்கள் டேட்டா ஆட் ஆயிருக்கா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதுல இது? அப்போ எப்படி ஒரு கோடிங் மூலியமா டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு எஸ்ஆர் நோ கைஸ்? புரியுதுல இது? டெல் மீ கைஸ். புரியுது. ஓகே, சோ இதுதான் கம்பெனில கோடிங் போடுற கான்செப்ட். என்னங்க? நீங்க கர்சர் மென்ஷன் பண்றது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டேட்டா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காகவா? மைக்கா சாரா இதுவா? myDB டாட் கர்சர் யூஸ் பண்றீங்கல்ல, ஆமா, அதோட இம்பார்ட்டன்ஸ். இதோட அதுதான் கனெக்ஷன் லைனா மெயினா நான் சொல்லியிருக்கேன். கனெக்ஷன் லைன் இதுதான். அதுதான் இங்க இருந்து இப்ப உங்களோட டேட்டா வந்து இந்த கனெக்ஷன் லைன் மூலியமா உங்களோட டேட்டா பேஸுக்கு அனுப்பும். இல்லனா இதுல எங்கேயாவது நான் எங்க லாஜிக் இருக்கு? எப்படிங்க இங்க இருக்கிறது எப்படிங்க டேட்டா இங்கே வரும்னு நீங்க யோசிப்பீங்கல்ல? புரியுதா? அதனாலதான் அந்த கனெக்ஷன் லைனை இப்ப நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த மைக்கர்ஸ் லைன் என்னோட கனெக்ஷன் லைன் கனெக்ட் ஆயிருக்கு. அதான் அதுல எக்ஸிக்யூட் பண்றேன். என்னோட கோடை நான் அனுப்புறேன். இந்த கர்சர் இங்க இருந்து இங்க போய் அப்படியே உங்க மைடிபிக்கு கனெக்ட் ஆகி அது மூலியமா உங்க டேட்டா அனுப்பும். புரியுதா? புரியுதுங்க. அதுதான் கனெக்ஷன் லைன் கொடுத்துருக்கேன். கனெக்ட் பண்ற லைன். ஓகே, இதை பண்ணுங்க. பண்ணுங்க பாப்போம். கோட ஸ்க்ரால் டவுன் பண்ணோம்னா சொல்லுங்க.
ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். இல்லங்க. ஆக்சுவலி நீங்க கர்சர் மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல. கர்சர்னா வந்து டு கெட் த டேட்டா ஃபார் மல்டிபிள் டைம்ஸ் தானே? கர்சரோட மெத்தட். ஆ ஏன்னா நான் கர்சர் யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கர்சர் வந்து எதுக்காகனா டு கெட் த டேட்டா ஃபார் மல்டிபிள் டைம்ஸ். வருது. வருது. போலாம். புரியுது.
புரியுது. ஓகே. நோட்டட். வருதா அவுட்புட்? வருதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாங்க. அந்த மைடிபி டாட் கர்சர் மட்டும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுது எனக்கு புரியலங்க. இல்லங்க, நான் அதுதான் அந்த சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னேன். மேல இருக்கிற சின்டாக்ஸ், ஓகேவா? சின்டாக்ஸ் டேங்க் இருக்குல்ல உங்க வீட்ல, அதுல இருந்து தண்ணி எப்படி வரும்? ஓகே, அதுல இருந்து தண்ணி வரணும்னா ஒரு லைன் பைப் லைன் மூலியமா தான் வரும், கரெக்டா? அதுதான் அந்த பைப் லைன் தான் இந்த லைன்னு சொன்ன இது, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த லைன்ல இருந்து உங்களுக்கு தண்ணி வருமா? அதே மட்டும் இப்போ இங்க இருந்து ஏதாவது நீங்க அந்த தண்ணியை அனுப்புனாலும், இங்க இருந்து ஏதாவது நீங்க அனுப்புனா கூட அந்த பைப் லைன் மூலியமா அந்த சின்டாக்ஸ்க்கு போகும், அந்த சின்டாக்ஸ் டேங்குக்கு போகும், அந்த வாட்டர் டேங்குக்கு போகும், கரெக்டா? புரியுதாங்க? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிச்சுல? புரியுது. இந்த லைன் வந்து அந்த அதே மட்டும் தான் உங்களோட இந்த டேட்டா பேஸுக்கும் இங்க இருக்கிற இந்த பைத்தான் கோடுக்கும் சம்பந்தப்பட்ட லைன், ரெண்டையும் கனெக்ட் பண்ற லைன். இல்ல அப்படின்னா இங்க நான் கொடுக்கிற டேட்டாவை எப்படி நான் இங்க போய் ஸ்டோர் ஆக்க முடியும்? புரியுதா? அப்ப அங்க நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஓகே இந்த டேட்டா பேஸை நான் போய் ஆக்சஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும், இந்த கதவை நான் திறக்கணும், ஓகேவா? பைத்தான் கோட்ல இருந்துகிட்டு அங்க கதவை நான் எப்படி திறக்க முடியும்? அப்ப இதுக்கு தான் இந்த மைடிபிங்கிற அந்த கோடை போட்டேன். என்னோட டேட்டா பேஸை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட எந்த டேட்டா பேஸ், அதோட அந்த யூசர் ஹோஸ்ட்லாம் நான் கொடுத்தேன். இது கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இது கனெக்ட், அதனால தான் நீங்க செக் பண்ணீங்க மைடிபி பிரிண்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் லைன் வருதா? ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? உங்களோட அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன், அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க, பைத்தானோட கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்குரிய கோடு தான் இந்த கோடு, லைன் நம்பர் 1ல இருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் கர்சர் லைன் ஒன்று கிரியேட் பண்றீங்க. அங்க இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு வருவீங்க, அந்த லைன் தான் இது. அதுல கர்சருங்கிற இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, டு கெட் அ மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, அவங்க சொன்ன மாட்டோம், நீங்க எத்தனை வேல்யூனாலும் இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த லைன் மூலமா நீங்க அனுப்பிச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, இந்த கர்சரோட மீனிங் பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆக்சுவலா இதோட மீனிங் என்னன்னா டு கெட் அ மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, அதுதான் அதோட மீனிங். ஓகே, அப்புறம் எதுக்குங்க மைடிபி டாட் கர்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை வேல்யூனாலும் இந்த மைடிபில போய் இந்த வேல்யூ எல்லாமே போய் ஸ்டோர் ஆகு, இந்த லைன் மூலியமா போ. எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும்னா கூட இந்த லைன் மூலியமா போய் நீங்க அனுப்புற டேட்டாவை எடுத்துட்டு வா. ஓகே, அதாவது அந்த டேட்டாவை போய் நீங்க சொல்ற கமெண்ட்ஸ்க்கு மூலியமா அந்த கொடியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. இதுதான் இந்த லைன் தான் இந்த வேலையை பார்த்துடும், ஓகேவா? சரிங்க, அப்படி அது எப்படிங்க போகுது அப்படின்னா, அதுக்கு தான் நீங்க SQL கொரி யூஸ் பண்றீங்க. அதுக்கு தான் இந்த mycursor.execute கொடுக்குறீங்க. இதுல இருக்கிற அந்த கொரி
இந்த பைப்லைன் மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படியே உள்ள போகும், ஊடுருவி போய் இங்க இருக்கிற டேட்டா பேஸ்க்கு போய் நீங்க கேட்கிற தகவல்களை எடுத்துட்டு வந்து திருப்ப இந்த மூலியமா வந்து இந்த இதுக்கு கொடுக்குது. புரியுதா? புரியுதா என்னன்னு? அதனாலதான் கோடிங் நீங்க போடுறப்ப அந்த கனெக்ஷன் லைன், அதனாலதான் கனெக்ஷன் லைன் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு சீனியரா இருக்கவங்க எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. கனெக்ஷன் லைன் இப்படி அண்டர்ஸ்கோர் போட்டே போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மலா பாக்குறப்ப டக்கு டக்குன்னு கோடிங் போடுறப்ப என்னமோ நம்ம மிஸ் ஆகுதே அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த மட்டும் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக். ஓகே, இப்படி ஸ்டார் போட்டு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் லைன். இதை விட்டுட்டு நம்ம சைடு ஏதாவது கோடு போட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியும். ஓகே, என்ன எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது, சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது, அப்ப என்ன நம்ம ஸ்டார் போடணுமே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வரும் டக்குன்னு. ஓகேவா? அதனாலதான் இதை இப்படி 2 ஸ்டார் போட்டு வைப்போம் நாங்க. என்னோட ப்ராஜெக்ட்லயுமே இப்படிதான் இருக்கும், அந்த கனெக்ஷன் லைன் இப்படிதான் இருக்கும், மேலதான் மாறும். ஓகேவா? அது இருந்தாதான் உங்களுக்கு இது கனெக்டே ஆகும். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மைகர்சர் டாட் ஃபெட்சாலுங்கிறது அந்த வர டேட்டாவை நான் ஃபெட்ச் பண்ணி எடுத்து இந்த இதில் ஸ்டோர் பண்றேன். ஓகே, அதுல மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கிறனால அதை நான் லூப்ல போடுறேன், 1 by 1 டிஸ்பிளே பண்றதுக்காக. புரியுதுலங்க? சரி, இப்ப இதுல ஓகே I of 0ன்னு கொடுத்து நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் ரோ இருக்க எல்லா ஆன்சரும் வருதா? அதே மட்டும் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுல காலம்ல இருக்கிற எல்லாமே வருதா? அடுத்து 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த காலம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இருக்கிற எல்லா டேட்டா வருதா? அடுத்து 3ன்னு கொடுத்தேன்னா, புரியுதா கைஸ்? புரியுதுல இது? கைஸ் இது புரியுதுல உங்களுக்கு? ஓகே, அப்ப இந்த மாட்டம் உங்களால அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுக்க முடியும். இப்ப இதுல ஒரு மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 மெயில் ஐடி இருக்குன்னா அப்ப அந்த 100 மெயிலுக்கும் என்னால மெயில் அனுப்ப முடியும் டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவுக்கு. எப்படி? இதுக்கப்புறம் நீங்க மெயில் கூட இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். புரியுதுலங்க? நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் டேட்டாபேஸ்ல இருந்து நான் டேட்டாவை எடுத்துட்டேன், இதுதான் அந்த எடுத்துட்டு இருக்க கோடு. அதுக்குள்ள இப்ப இதுக்கப்புறம் நீங்க என்னனாலும் நீங்க கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க வீட்டில் போய் அதை ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு இமெயில்ல ஒரு காலம் வச்சுக்கோங்க, ஒரு 5 இமெயில் நீங்களாவே போட்டுக்கோங்க, ஒரிஜினல் இமெயில் ஐடியா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸோடது உங்களோடதெல்லாம் வாங்கி நீங்களே போட்டுக்கோங்க. ஒரு 3 கூட வச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். அதுல இருந்து டேட்டாவை வாங்கி இந்த ஐல வந்து இப்ப இமெயில் காலம் என்னது, இப்ப இமெயில் நம்ம இதுல வந்து இமெயில் காலம் வந்து 4வது ரோனா 4வதுன்னு போட்டுக்கோங்க. அவங்க இமெயில் ஐடியில டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, லைக் அப்படியே அந்த மெயில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. புரியுதுலங்க? ஓகே, இதுக்கப்புறம் நீங்க என்ன லாஜிக்னாலும் போடலாம், ஏன்னா உங்ககிட்ட டேட்டா வந்துருச்சு. இந்த அவுட்புட் டேட்டாஸ்ல உங்ககிட்ட டேட்டா இருக்கு. ஓகேவா? அதை நீங்க போட்டுக்கோங்க. பட் மெயில்ல வந்து ரீட் CSV ஃபைல் யூஸ் பண்ணி தானே பண்ணிருக்கோம். இப்போ நான் மறுபடியும் CSV ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணி பண்ற மாதிரி வரும், எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ற மாதிரி வரும். அதே கான்செப்ட் தான். நீங்க மெயில் கோடு என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான். என்ன அங்க வந்து உங்களோட டேட்டா பேஸ் CSV ஃபைல்ல இருந்து டேட்டா வரும். எதுல வந்திருக்கும்? உங்களோட அந்த ஐங்கிறதுல தான் அங்கேயும் எடுத்து வந்திருப்போம். ஓகே, அதுக்கு பதிலா இந்த கூட போடுங்கன்னு சொல்றேன். ஒண்ணு இல்ல, இருங்க நானே போடுறேன். இங்க பாருங்க, இதுதான் இமெயில் கோடா. ஓகே, இது சிம்பிளா இருக்கிற ஒரு கோடு. இது மட்டும் நிறைய இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க நெட்ல இருந்து. ஓகே, இப்ப இம்போர்ட் SMTP lib. ஓகே, இதெல்லாம் லைப்ரரிஸ். ஓகே, இதெல்லாம் அந்த மெயில் போறதுக்குரிய லைப்ரரிஸ். அதை நீங்க மேல போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் இது எல்லாமே கனெக்ஷன் லைன். இதை மட்டும் நீங்க அப்படியே காப்பி பண்ணி எங்க போடணும்? உங்களோட இந்த இதுக்குள்ள போடணும். அவ்வளவுதான். இப்ப இந்த ஐல தான் உங்க டேட்டாலாம் இருக்கு, அதை மனசுல வச்சுக்கோங்க. இது உள்ள போட்டுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே உள்ள வரணும். ஓகேவா? இப்ப இதுல எங்க வந்து யூசரோட ஐடி வரும்? ஓகே, இதுமே நமக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். இருங்க, சென்ட் மெயில், ரிசீவர் மெயில் ஐடி, இதுமே நமக்கு மேல வரும். இது இருக்கட்டும், கரெக்ட் தான். இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்தீங்கன்னா அந்த சென்டர் மெயில் ஐடியில உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க.
ஓகேவா? உங்களோட மெயில் ஐடி வந்து சரி ஓகே, என்னோடதே நான் போட்டு ட்ரை பண்றேன். ஓகே, உங்களோட பாஸ்வேர்டு நீங்க போட்டுக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்னன்னா உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி பாஸ்வேர்டு எடுக்கணும்னு. ஓகே, அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இது ரொம்ப டிலே ஆகுமே. ஆப் பாஸ்வேர்டு தெரியுமில்ல, இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. சும்மா பைத்தான் மெயில் இங்கே கிரியேட் பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணுற மாட்டா இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ மெசேஜ் வந்து சும்மா ஹாய் கைஸ் டெஸ்ட் மெயில் அப்படின்னு நான் சும்மா நான் கொடுக்குறேன். இந்த சென்டர் இமெயிலில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ரிசீவர் இமெயில் ஐடியில் எதை கொடுப்பீங்க? ஓகே, இப்போ என்கிட்ட மெயில் ஐடி இல்லையா? ஆக்சுவலாக இருங்க, இதை வேற மாற்றணுமா? சரி, இப்போ நான் அந்த அட்ரஸை ஃபுல்லாக நான் மெயில் ஐடியாக நான் மாற்றிக்கிறேன். உங்களோட மெயில் ஐடி எனக்கு அனுப்புங்க கொஞ்சம். இங்கேயே நான் மாற்றுறேன். இது எப்படி மாற்றுவோம்? ஐயோ, ஆல்டர் டேபிள் கொடுப்போமா? இல்லை, இங்கே மாற்றணுமே. ஏன் இது மாற மாட்டேங்கிறீங்க? உங்க மெயில் எனக்கு அனுப்புங்க கைஸ், ஒரு நிமிஷம். இங்கேயே மாட்டலாமே. இல்ல, அவன் எதுவும் மாத்திட்டானா? இது ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி காலம் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம்ல? இல்ல இல்ல, அது காலம்ங்கிறது நான் உள்ள வேல்யூ நான் சும்மா இப்போதைக்கு டம்மியா கொடுக்கறதுக்காக நான் பண்றேன். இல்லைன்னா இதுக்காக திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கணும். இது நான் போய் இருங்க ஒரே நிமிஷம். இது ஏன் அப்டேட் கோரி கொடுத்து பண்ணிடலாம்ல? பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அது அவள் திருப்பி இழுத்து அடிக்கும். அது போய் இங்கே மாத்தலாம், இப்படி ஓவர் ரைட் பண்ணலாம். இது ஏன் வர மாட்டேங்குது? ஓப்பன் வேல்யூ வியூவர். இவங்க எதுவும் அப்டேட் பண்ணிட்டாங்களா? பண்ணேன் முதல்ல அப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் டக்கு டக்குன்னு பண்ணுவோம். ஏன் வர மாட்டேங்குது? இது போட்டவே முடியல. ஓப்பன் வேல்யூ வியூவர் டெக்ஸ்ட் சென்னை. ஓகே, எடுக்கவே முடியலையே. சரி ஓகே, அதை நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரணும்? அந்த ஐ ஆஃப் அந்த மெயில் ஐடியோட காலம் என்னவோ அதை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப இருக்கிற 1 by 1 உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகும். மெயில் சென்ட் ஆயிட்டு குவைட் ஆகும். ஓகே, சென்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரிண்ட்ல மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி, மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போடுங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு மெயிலா உங்களுக்கு சென்ட் ஆகும். புரியுதுலங்க? எந்த இடத்துல ஐ ஆஃப் 3 போடணும்னு, அதாவது அப்ப 3ங்கிறது அந்த காலம், மெயில் காலமும் நீங்க போட்டுக்கோங்க. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு மெயிலும் 1 by 1 உங்களுக்கு அந்த மெயில் சென்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதுல? இது புரியுதாங்க உங்களுக்கு? புரியுது. ஓகே, ட்ரை பண்ணிட்டு. சரி ஓகே, இதை நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ரொம்ப டைம் எடுக்கும். நான் அடுத்த ரெண்டு இது இருக்கு. இதை நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க. இந்த இதை கோட வேணா நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி வரணும். யுவர் மெயில். ஓகே, யுவர் மெயில். இந்த இடத்துலயும் யுவர் மெயில். நீங்க எப்படி பண்ணணும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஐ ஆஃப் 3ங்கிறது நான் சும்மா நானா போட்டது. இது நீங்க உங்களோட இமெயில் காலமா நீங்க வாங்கியிருக்கணும். அதுல உங்க இமெயில் ஐடி எல்லாம் இருக்கணும். அந்த காலத்தோட இண்டெக்ஸ் நம்பர் தான் நீங்க போடணும். புரியுதுல? ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க பார்த்துட்டு. ஓகேவா? ஓகே தானே கைஸ்? ஓகே, யா. ஸோ இதான் கான்செப்ட். இது நீங்க போட்டோ எடுத்துட்டீங்களா? போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த மேல இருக்க கர்சர் கோடு உங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற கோடு வரைக்கும் நீங்க அப்படியே போட்டோ எடுத்துக்கோங்க.
ஓகே நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ற கோடு. ஓகேவா? அப்டேட் பண்றதுக்குரிய ஒரு லாஜிக். இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஓகே சரி, இது இந்த கோட் அப்படி இங்கேயே இருக்கட்டும். வேற ஒரு இதில் நான் எடுக்கிறேன். ex2.py இதில் நான் லாஜிக் போடுறேன். ஓகே இப்போ இதில் நான் மாற்றிக்கிறேன். இது வரைக்கும்னா இதெல்லாம் வேணாம், தேவைப்படாது. அப்டேட் பண்ணுற கோடு எங்கன்னா கர்சர் லைன் வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கொரியை போட்டுக்கோங்க. அப்டேட் கொரிய கோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்டேட் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் செட்டு அட்ரஸ் வந்து ADDRESS அட்ரஸ் வந்து ட்ரிச்சின்னு எங்கே இருக்கோ சிங்கிள் குவாட்ஸ் போடணும். ட்ரிச்சின்னு எங்கே இருக்கோ TRICHY ட்ரிச்சின்னு எங்கே இருக்கோ அதை வந்து சாரி செட்டு வந்து அட்ரஸை வந்து திருச்சியா மாற்று. ஓகே இல்லைனா அட்ரஸை வந்து அந்த இடத்துல நான் மெயில் ஐடி போடுறேன். உங்கள் மெயில் ஐடி யாராவது அனுப்புங்க எனக்கு. சும்மா எனக்கு ஒரு மெயில் ஐடி அனுப்புங்க. ஓகே உங்கள் மெயில் ஐடியா எனக்கு போய் அட்ரஸில் போய் இந்த இதை அப்டேட் பண்ணு. எது வேர் நேற்று பார்த்தீங்களா? எதுக்கு இப்போ உங்களுக்கு எஸ்கியூஎல் சொல்லி கொடுத்தேன்னு. வேர் அந்த அட்ரஸ் வந்து எங்கே திருச்சியாக இருக்கோ அந்த இடத்துல உங்கள் மெயில் ஐடி போய் அப்டேட் ஆயிரும். ஓகே புரியுதா? ஸோ அப்டேட் ஆயிரும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டில் இந்த எஸ்கியூஎல் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எஸ்கியூஎல் கொடுத்துட்டு கமிட் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்கள் டேட்டா போகிறதுனால நீங்கள் கமிட் கொடுத்து தான் ஆகணும். ஓகே இதெல்லாம் அங்கே போய் டேட்டா போய் சேவ் ஆகணும்ல, அப்டேட் ஆகணும்ல. கொடுத்துட்டு பிரிண்ட்ல டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே இப்போ போய் செக் பண்ணுவோமா? இப்போ போய் ரன் பண்ணுறேன். டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? இப்போ போய் செக் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். வந்திருக்கா? அந்த திருச்சின்னு எங்கே இருக்கோ அந்த ஸ்வேதாங்கிற டேட்டா அப்டேட் ஆயிருக்கா? புரியுதா? ஓகே இப்போ உங்களோட காயத்ரி உங்களோட மெயில் ஐடி அனுப்புங்க எனக்கு. Gayatri Raju 1996. காயத்ரி Raju 1996. TH THRI காயத்ரி RAJU 3 ராஜு 1996. ஓகே கரெக்டா gmail.com. ஓகே அதே மட்டும் உங்களோட டேட்டா நான் எங்க மாத்துறேன்னா சென்னைங்கிற எங்க டேட்டா. அதுதான் உங்க தான். ஓகே சென்னை. ஓகே இப்போ ரன் பண்ணுவோம். டேட்டா அப்டேட்டட். ஓகே மாறி இருக்கு. ஓகே அதே மட்டும் இப்போ என்னோடதையும் நான் கொடுக்குறேன். ஓகே இது வந்து வேற அட்ரஸ் வந்து மும்பையா எங்க இருக்கோ அது போய் அப்டேட் ஆகும். ஓகே சரி ஓகே இது மட்டும் இருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்து அப்படியே நம்ம போவோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு டேட்டா மட்டும் நம்ம delete பண்ணணுமா? ஓகே சரி இது எப்படியே இருக்கட்டும். இப்போ அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? புரியுதா கைஸ்? இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஒரு டேட்டாவை delete பண்ணி விட்டுருவோம். எல்லாமே இந்த கணக்கு வந்துடும். கடைசியாக அந்த இதே ரன் பண்ணி பார்ப்போம். மெயில் எடுக்குதான் செக் பண்ணிடுவோம்.
நோட் பண்ணிட்டீங்களாங்க? நோட்டட். ஓகே, இப்போ அப்டேட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. delete பண்றதே பார்த்துருவோமா? அவ்வளோதான். அந்த க்ரெட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும்ல. ஸோ அதனால் delete ஈஸி தான். அதே SQL மட்டும் கோடை மட்டும் மாற்றுங்க. delete delete from python students where id வந்து எங்க ஒன்றுன்னு இருக்கோ அதை delete பண்ணி விட்டுருவோம். ஒன்று தானே? கரெக்ட். ஓகே, மற்றபடி SQL கமிட் எல்லாம் கரெக்ட். ஓகே தான். டேட்டா deleted successfully. ரன் பண்ணுவோம். delete ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, delete ஆயிடுச்சா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், delete ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இதையும். ஓகேவா? சூப்பர். நோட்டட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடுக்கு நம்ம வருவோம். கமிங் டு தி பாயிண்ட். இந்த கோடுக்கு வந்துட்டோம்னா இப்போ எங்கிட்ட அந்த மெயில் செக் பண்ணுவோமா? ஏன்னா இப்போ எங்கிட்ட அந்த மெயில் ஐடி இருக்குல்ல, செக் பண்ணிடுவோம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. இப்போ திருப்பி நான் இதை மாற்றணுமா? ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக நான் அந்த பாஸ்வேர்டை போடணும். ஆப் பாஸ்வேர்ட். ஓகே, ஓகே i3 தானே? 0 1 2 3 அட்ரஸ். ஓகே, i3 இப்போ ரன் பண்ணுவோமா? மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு ஒரு வந்திருக்கு, அடுத்த ஒரு மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, அடுத்த ஒரு மெயில் சென்ட், மொத்தம் 3 வரணும். அவ்வளோதான். வந்திருக்கா? செக் பண்ணுங்க உங்கள் மெயில் வந்திருக்கான்னு. என்கிட்ட மெயில் வந்திருக்கா? வந்திருக்கு பாருங்க, எனக்கு வந்திருக்கு. ஹாய் கைஸ் டெஸ்ட் மெயில் வந்திருக்கு. அவ்வளோதான். பக்காவாக எடுக்குது கோடு. வந்திருக்கா கைஸ்? அவ்வளோதான். புரிஞ்சுல எப்படி போடுறாங்கன்னு? ஓகே, அதே மட்டும் உங்கள் கம்பெனியில் இந்த கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் சும்மா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்தது இதேமே அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே. ஓகேவா? இதுதான் லாஜிக்கு. ஓகே, ஸோ புரியுதுலங்க உங்களுக்கு? இதில் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா இந்த கோடெல்லாம்? எடுத்தாச்சுங்க. ஆனா நம்ம மெயிலுக்குன்னு பார்த்து நம்ம ஒரு பர்டிகுலர் கோட் யூஸ் பண்ணோம்ல, எங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஜாஸ்தியா. மெயிலுக்குனே நம்ம தனியா லேர்ன் பண்ணோம்ல அந்த பார்ட்ல. ஆமா ஆமா, அதுதான். இல்ல லைக் இது இல்ல ரெண்டும் ஒன்று தானே? அதே கூட தானே இது? எஸ்எம்டிபி லிப் தான், அதே கூட தான். ஆனால் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஏன்னா அதில் சப்ஜெக்ட் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த கூட இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எரர் வருது, டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் எனக்கு ஃபோட்டோவோட அனுப்புங்க, நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அந்த கோடு இப்போ என்கிட்ட இல்லைன்னா இருங்க 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 உங்கள் பேட்ச் ஒரே நிமிஷம் செக் பண்ணுவோம். ஒரே நிமிஷம். இதில் எங்கே உங்கள் பேட்சில் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர், இது நான் உங்களுக்கா சொல்லி கொடுத்தேன் இல்ல? இந்த கோடு தானே? இந்த கோடு தானேங்க? காயத்ரி இதானவா?
இதானங்க? இதாங்க. இதுல இந்த டிஎஃப் இஎம் காலம்ல உங்க இந்த இடத்துல இதுக்கு பதிலா தூக்கிட்டு இந்த ஃபார்ல இருந்து நீங்க தூக்கிக்கணும். அவ்வளவுதான் உங்க கோடு. இதுதான் தேவைப்படும் நமக்கு. ஃபார்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இதை தூக்கி இங்க போட போறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்க, நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஓகே, இதுல இருந்து தூக்கிட்டு இதுல இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? இது கரெக்டா பின்னாடி வரணும். ஓகே, சென்டர் மெயிலில் உங்கள் மெயில் ஐடி, ரிசீவர் மெயில் ஐடியில் அந்த I(3) வரும். பாஸ்வேர்டில் உங்கள் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. ஓடிபி நம்பர்லாம் அவர் சொல்லி கொடுத்தணும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இம்போர்ட் ரேண்டம் SSL SSL ரேண்டம் இதெல்லாம் ஒன்று தான். ஓகே, சர்வர் ஏன் அடி ஆகுது? ஓ, இது உள்ளே வரணுமா? டேப்பு அவ்வளோதான். இதான இங்கேயும் போட்டோம். மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல் உள்ளே வரணும். ஓகே, I3 பாஸ்வேர்டில் இந்த கூட 2வது தான் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுங்க ஓடிபி வந்திருக்கானு. வந்திருக்கு 6890 என்னோட ஓடிபி. உங்க ஓடிபி வந்திருக்காங்க? உங்களுக்கு ஓடிபி செக் பண்ணி 3908. ஓகே, சூப்பர். இப்போ எடுக்குதுல தெரியுதுல உங்களுக்கு லாஜிக்கு. அப்போ டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுத்து எப்படி பண்ணிட்டோம் பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் லைவ் கோடு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கோட் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் என்ன சேஞ்ச் ஆகும்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க. ஹெட்டரே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹெட்டர் எடுங்க. எடுத்துட்டீங்களா? ஹெட்டர் எடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதையும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுல அப்டேட்டு க்ரெட் ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சும்மா அங்கேருந்து டேட்டாவை எடுக்கிறது, அது மூலயமா ஏதாவது பைத்தன் கூட ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை, இதில் இருந்து ஏஜ் வச்சுக்கோங்க. ஏஜ் இருக்கா? இந்த ஏஜை வச்சுட்டு ஆர்டர் ஈவன் யூஸ் பண்ண முடியுமா? அப்போ டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து அந்த பர்டிகுலர் காலமில் இருக்க ஏஜ் வந்து 25க்கு மேலே இருந்தால் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத திருப்பி நீங்கள் போய் ஏதாவது ஒரு காலமில் போய் அப்டேட் பண்ணுங்க, இல்லை வேற ஒரு டேட்டா பேஸில் போய் அப்டேட் பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் கேம் ஆடணும். புரியுதா கைஸ்? இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதாவது ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து, ஓகேவா, சாரி, ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுத்து இன்னொரு டேபிளுக்கு நீங்க அனுப்பலாம். புரியுதா கைஸ்? அந்த இதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு வரும், அந்த லாஜிக் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு டேபிள்ல இருந்து நான் டேட்டாவை வாங்கிட்டேன். ஓகேவா? இப்பதான் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்க வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. ஐல என் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஐல உங்க டேட்டா இருக்குல்ல, இது நீங்க போட்டோ எடுத்துட்டீங்கல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு லாஜிக் எழுதலாம். இப்ப இந்த ஐல என்ன ஆன்சர் வரும்? ஓகே, என்கிட்ட இருக்கிற எல்லா ஆன்சர் வருதா? இது அந்த ஏஜ் 0 1 2 3 0 1 2 3 4ன்னு போடுவோமா? I(4)ன்னு போடுறேன். I(4)ல என்னோட ஏஜ்லாம் வருதா? இப்போ நான் லாஜிக் எழுதுவேன். இஃப் I(4) வந்து என்ன பண்ணலாம்? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 30+ இருந்துச்சுன்னா, ஓகே, சும்மா நானா ஒரு லாஜிக் போடுறேன். 30+ இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு எம்டி ஏதாவது ஒரு வேல்யூவோ ஏதோ அப்பண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுல கைஸ் நான் என்ன லாஜிக் சொல்றேன்? 30+ இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல
யூ கேன் ஓட்டு, சும்மா ஏதாவது நானா சொல்கிறேன். ஓகே, சும்மா ஒரு லாஜிக் ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான். ஓகே, எல்ஸில் வந்து பிரிண்ட்ல கேனாட் ஓட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஏஜுக்கிட்ட வரப்ப பார்த்தீங்களா, மற்றெல்லாம் கேனாட் ஓட்டுன்னு வருது. அந்த 30+ வரப்ப 36 யூ கேன் ஓட்டுன்னு வருதா. இந்த மாட்டம் நீங்கள் படித்த லாஜிக்லாம் இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பர்சனோட இந்த ஏஜ் வருதுல, இதை நான் என்ன பண்ணலான்னா ஒரு டேபிளில் போய் கூட என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே, இங்கே நீங்கள் இன்சர்ட் கொடுக்கலாம். ஓகே, இன்சர்ட் வேல்யூ அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. SQL அந்த மாதிரி இன்சர்ட் எப்படி பண்ணலாம், அதுக்குரிய கோடையில் உள்ள கொடுத்து இன்சர்ட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா இதெல்லாம் ஹை லெவலாக இருக்கும், கொஞ்சம் குழப்பமாட்டா இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வாங்க, நான் சொல்றது புரிஞ்சிச்சுல? ஒரு டேபிள்ல இருந்து நான் டேட்டாவை எடுத்து வேற ஒரு டேபிளுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா இவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க அப்படிங்கறனால அவங்கள நான் தனியா போய் மானிட்டர் பண்றேன். ஸோ அந்த மாட்டம் நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். இல்லையா, ஒரு இமெயில் எடுத்து அது வேற ஒரு டேபிள்ல இமெயில் ஐடி கேப்சர் பண்ணுங்க, போய் ஸ்டோர் பண்ணுங்க, வேற ஒரு டேபிள்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. அந்த மாட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்படி பண்றப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா நாலேஜ் கிடைக்கும். புரியுதா கைஸ்? ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கோடிங் போட்டு ஃபன்னா பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா நாலேஜ் வரும். ஓகே, ஸோ இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, இவ்வளவு பண்ணது மேட்டர் கிடையாது. இது எல்லாத்துலயும் ஃபங்க்ஷனுக்குள்ள போடணும் நீங்க, அதான் மேட்ரு. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. இதுல இருந்து இதுக்கப்புறம் அந்த கர்சர் லைனுக்கு அப்புறம் ஃபுல்லா இதை ஃபங்க்ஷன்ல போடுங்க. சும்மா வந்து இது என்ன டேட்டா, வியூ டேட்டாவா, இது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனுக்குள்ள போடணும். அதுதான் ஹைலைட்டே. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. எங்கெங்க உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வேணுமோ அதையும் போடுங்க. அது உங்களுக்கு படிக்கிறப்ப சாரி கோடிங் போடுறப்ப உங்களுக்கு நான் வந்துடும் அது எங்கெங்க எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தேவைப்படும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ எங்க எக்ஸப்ஷன் தேவைப்படும். இப்போ இந்த டேட்டா பேஸே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் 1ங்கிற ஒரு டேட்டா பேஸே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ எனக்கு இட் ஷோயிங் எரர் ரைட். அப்போ நான் இது எதுக்குள்ள போடணும்? ஓகே, ட்ரைக்குள்ள போடணும். அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்படிதான் நீங்க படிச்சது எல்லாத்தையுமே பாருங்க. ஃபார் லூப் படிச்சீங்க, இஃப் படிச்சீங்க, அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சீங்க, ஃபைல் ஹேண்ட்லிங் படிச்சீங்க, எல்லாத்தையும் போடுங்க. இல்லையா, இந்த எடுத்த டேட்டாவை ஒரு எக்ஸல்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. ஏன் நீங்க திரும்ப இன்னொரு டேபிள்ல போய் ஸ்டோர் பண்ணி இன்னும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு எக்ஸல்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதுலங்க? புரியுதுல கைஸ்? புரியுது. அப்படி நீங்க பண்றப்ப நீங்க படிச்ச இப்ப இது வரைக்கும் எவ்வளவு டாபிக் படிச்சிருப்பீங்க? ஒரு 30+ படிச்சிருப்பீங்களா? ஒரு 35 கிட்ட வந்திருக்குமா? ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் படிக்கிறப்ப ஒரு 30 கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். அதில் பாதியாவது உங்களால் இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, டேட்டாபேஸ் டிபி நாட் அவைலபிள் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரன் பண்ணுவோம். டிபி நாட் அவைலபிள்னு வரும். ஓகேவா? ஓ சாரி, கால் பண்ணவே இல்லையா? வியூ டேட்டாவை கால் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். டிபி நாட் அவைலபிள். ஏன்னா அந்த டிபியே இல்லை, அதனால தான் எக்ஸப்ட் எடுக்குது. டிபி இருந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். புரியுதா? ஓகே, நீங்க படிச்ச எல்லாமே கனெக்ட் ஆகி வந்துருச்சு பாத்தீங்க. ஓகே, இந்த மாட்டம் தான் உங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன். இது காமன், இது வந்து காமனா நீங்க போட்டு தான் ஆகணும். ஓகே, இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் மாடியூல் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு பேஜ்ல இருந்து இல்லை இம்போர்ட் பண்ணி அங்க இருக்கிற டேட்டாவை ஏதாவது நீங்க டிஸ்பிளே பண்ற மாட்டம் போடுங்க. ஓகே, இந்த மாட்டம் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா கைஸ்? இதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். நீங்க ஒரு 3 நாள் கூட நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனா இதுல நல்லா நீங்க இதில் தரவா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்காக நீங்க மாற முடியும். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தைரியமா யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கலாம். புரியுதா கைஸ்? புரியுதுல? ஓகே, ஏன்னா இது வந்து ஃப்ரெஷருக்கு தேவையில்லாத டாபிக் இது. ஓகேவா? ஃப்ரெஷருக்கு என்னமா வேணும்? அவங்க டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்றது, சும்மா ஏதாவது ஒரு பேசிக்கா ஒரு டேபிள்ல எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகும், அதுவே அவங்களுக்கு அட்வான்ஸ் தான். அது இன்டர்வியூலாம் கேட்க மாட்டாங்க. டேட்டா பேஸை நீ எப்படி கனெக்ட் பண்ணுவோம் தான் கேட்பாங்களே தவிர அதுல போய் இப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷருக்கு அசியம் உங்களுக்கு ஃப்ரெஷரா உங்களுக்கும் தெரியும். அதாவது நீங்க தாண்டி தான் வந்திருப்பீங்க. இந்த மாட்டம்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு நான் டீச் பண்றது. உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் எப்பனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ரெக்கார்டு